ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிலா அவங்க அப்பாவும் வெளியே இருந்து உள்ளே வராங்க. அப்போ நிலா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நிலா அவங்க அப்பா சோஃபாவில் உட்காந்துட்டு நிலா அவங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த பூஜை கூடையோடு நிலா அப்படின்றாங்க. நிலா அப்படியே பயந்துன்னு அப்படியே திணறி எழுந்து நிற்கிறாங்க. அப்போ ஒரு கணம் பயந்துட்டேன். ஏண்டி நாங்கள் வந்தது கதவு திறந்தது எதுவுமே நீ கவனிக்கலையா? அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நீ ஒர்க் பண்ணியிருக்க. நல்ல வேளை நாங்கள் வேறு சாவி எடுத்துகிட்டு போயிருந்தோம். இல்லைன்னா நீ பாட்டுன்னு கதவு சாத்திட்டு இருப்ப. நாங்கள் நிலான்னு கூப்பிட்டு வெளியே தான் நின்றுன்னு வந்திருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிண்டல் பண்ணிவிட்டு போகிறாங்க. போயிட்டு டிஃபன் எடுத்து வைக்கிறாங்க டேபிளில், டைனிங் டேபிளில். அவங்க அப்பா நிலாவை கூப்பிட்டியா அப்படின்றாங்க. வராங்க, சாப்பிட வரா அப்படின்றாங்க. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வாசலுக்கு அது காலிங் பெல் அடிக்கும். யாருன்னு போய் பார்த்தா அண்ணின்னு கூப்பிட்டுட்டு பல்லா நின்றுருப்பான். பல்லா வந்தோடனே வாடா பல்லவா, எப்படா இருக்க? நல்லா இருக்கிறான்னு, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னா. அதுக்குள்ளேயே அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. எதுக்கு இப்போ தானே 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே யாருன்னா ஒருத்தர் வந்துடுறாங்க ஏதாவது ஒன்று தூக்கின்னு அப்படின்ட்டு அவங்க அம்மா டென்ஷனை மனசுக்குள்ளேயே பேசிக்கின்னு, வாப்பா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி நல்லா இருக்குங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்பா உட்காந்து பாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு ஹாய்ன்னு வரும், அவரும் ஹாய் அப்படின்னு. நீலாவும் சோழன்னு இன்ட்ரெஸ்ட்டாக பேசினே இருப்பாங்க. என்னடா அது கூட இல்லை அப்படின்வாங்க. ஐயோ அது பாருங்கள், இதை மறந்துட்டேன் பாருங்கள், காலையில் அண்ணன் சிக்கனும் இறாவும் செஞ்சிச்சு, நிலாவுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதல்ல கொடுத்து அனுப்பிச்சிச்சு அப்படின்னு. அப்படியாடா? ஆஹா, அந்த டிஃபன் பாக்ஸை மூடியை திறந்துட்டு என்ன சூப்பராக இருக்குதுடா, அடாடா வாசனை என்ன அருமையாக இருக்குதுடா. நிலா அந்த சிக்கன் குழம்பு இறாவும் அப்படி புகழ்ந்து தள்ளின்னு இருப்பாங்க. அப்போது பல்லவா நீ சாப்பிட்டியாடண்ணா? இல்லை நீ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை நீ இருக்கே வாடா அப்படின்ட்டு இட்டு டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு இட்லி வச்சு அந்த சிக்கன் குழம்பு ஊற்றுறாங்க. 2 பேரும் அப்பா பாயில் வச்சுட்டு நிலா ஆஹான்ட்டு சாப்பிட்றாங்க. அவங்க அப்பா எதிர்க்க உட்காந்து சாப்பிட்னு இருப்பார். அப்பா இந்தப்பா அப்படின்னோடனே இல்லை எனக்கு வேணாம்மா அப்படின்னா. நிலா இன்றைக்கி கிருத்திகை, நம்ம நான்வெஜ் எல்லாம் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, நாங்கள் கிருத்திகைன்னு தானே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னாம்மா. எங்கள் வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதும்மா. கேலண்டர் பார்த்துட்டு சாப்பிட்ற குடும்பம்லாம் எங்கள் குடும்பம் இல்லை. நாங்கள் டெய்லி சாப்பிடுவோம், எப்போ நினைக்கிறோமோ அப்போ நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவள் அந்த குடும்பத்தை தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வால்வ் ஆகி பேசுகிறா இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கின்னு ஷாக் ஆவாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட அப்பா வச்சுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னா. இல்லைம்மா அவங்க அம்மா தானே சொன்னேன் இன்றைக்கி கிருத்திகைன்னு சாப்பிட மாட்டேம்மா நான்வெஜ் எல்லாம் அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட அம்மா நீ சாப்பிடுமா, நான் சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி ஒரு பொழுது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா கோபமாக போயிடுறாங்க. போயிட்டு ரூமாண்டு போய் தூரமாக நின்று என்னங்க இது இப்படி மாறி இருக்கா பாருங்கள், எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட்றது கூட தெரியாமல் பாருங்கள், கண்ட நேரத்துலலாம் கண்டதெல்லாம் சாப்பிட்றா பாருங்கள், என்னங்க என்னங்க பண்ணுறது, விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்களும் எதுக்கு டைவர்ஸ் ஆச்சு, ஏன் டைவர்ஸ் பண்ணணுன்னு கேளுங்கன்னா நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க. காரணம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு நிலா அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி சரி பார்க்கலாம், ஒருத்தர் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. இங்கே பாண்டி காமிக்கிறாங்க. பாண்டி வானதி இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கெட் டுகெதர் வச்சுருக்காங்களே, அங்கே சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வராரு. பார்த்து திறந்துட்டு வானதி அப்படின்னா பாப்பாண்டி அப்படின்னு கூட்டின்னு போய் உட்கார வைக்கிறாங்க. அங்கே ஒரு 3 ஜோடி இருக்குது. அதில் 4வது ஜோடிக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் உட்காந்துக்கும். அந்த பையன் இன்னும் வரல. பாண்டி வந்துட்டுருப்பார். பாண்டி பார்த்தோன்னா எல்லோரும் ஹாய் ப்ரோ ஹாய் அப்படின்வாங்க. இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்துவாங்க வானதி. எல்லோரும் ஹாய் அப்படின்வாங்க. அவர் வணக்கம்னுவார். உடனே எல்லாருமே என்ன பேச மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோடனே வானதி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை போயிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. என்கிட்ட எப்படி பேசுகிற, ஓஹோன்னு சண்டைலாம் போடுற, எப்படி கூட பேசுகிற, இங்கே பேசண்டா, எல்லோரும் பேசுகிறாங்களா நீயும் பேசண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு திரும்பி உட்காருவாங்க. உட்காந்தோடனே கேட்பாங்க, இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் ஆட்டோமொபைல் வச்சுருக்கீங்களாண்ணா? இல்லை நான் மெக்கானிக் ஷாப் தான் வச்சுருக்கேன். எது இந்த டயரெல்லாம் பஞ்சர் போடுவாங்களா அது வேணால்? ஆமாம் அப்படின்றாரு. வானதி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க.
அவருக்கு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. வானதி வந்து இதை பார்த்துட்டு அவங்களும் சேர்ந்துன்னு சிரிக்கிறாங்க. உடனே ஹாய் ப்ரோ அப்படின்ட்டு அந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வராரு. இதுதான் ஏய் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படியே சரின்ட்டு எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, உட்காந்து பேசுகிறாங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறமா சர்வர் வந்து என்ன பண்ணுவார், மெனு கார்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த மெனு கார்டு எல்லோரும் வச்சு பார்ப்பாங்க, யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு பாண்டியை கேட்பாங்க. பாண்டி என்ன சொல்கிறாரு, வானதி நீ சொன்னது எனக்கும் சேர்த்து ஒன்று சொல்லிவிடு ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் 2 பேருக்கும் சேர்த்து சொல்லிவிடுவாங்க. பாண்டிக்கு வந்து எல்லோரும் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. ஸ்பூனில் அவருக்கு சாப்பிட தெரியல, எடுக்கிறாரு, அப்படி கீழே விழுது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே தள்ளி வச்சுட்டு அங்கே ஜூஸ் இருக்கும், அந்த பாட்டில் எடுத்து குடிப்பார். குடிச்சோன்னா ஐயோ ப்ரோ அந்த ஜூஸ் இவங்களுக்கு ஆர்டர் பண்ணது அப்படின்னு அவர் அப்படியே முழிப்பார். ஒன்றும் இல்லை சும்மா சொன்னோம், கிண்டல் பண்ணோம், உங்களுக்கு தான் அப்படின்வாங்க. அவர் பாண்டிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே எழுந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு எழுந்து வெளியே போயிட்டு ஹோட்டலுக்கு வெளியே வந்து நின்றுக்கிறாரு. நின்றுக்கிட்டோடனே ஃபோன் எடுத்து சோழனுக்கு ஃபோன் பண்ணால் போகவே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிலாவும் எடுக்கலை. அப்புறம் கட் ஆகிடுது. அதாவது பண்ணலாமா வேணாமான்னு ஒரே ரிங்கில் கட் பண்ணிடுறாரு. நிலா உடனே ஃபோன் எடுத்து பார்த்துட்டு என்ன பாண்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து ஹலோ பாண்டி சொல்லு பாண்டின்னா அப்படின்னா, இல்லை உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு. பாண்டி என்ன கேட்குறீங்க, வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே பாண்டி என்ன பண்ணார், அங்கேருந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே நிலா வந்து வா பாண்டி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்தவுடனே என்ன விஷயம், ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே, இல்லை இந்த மாதிரி வானதி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட கெட் டுகெதர்னு சொன்னாங்க, அதனால் நான் அங்கே போனோம், ஒரு காஃபி ஷாப்புக்கு போனோங்க. அங்கே ஹோட்டல் போனதும் இந்த மாதிரி மெனு கார்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அங்கே நடந்ததெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. சொன்னோடனே ஒரு மாதிரி இருந்தது. சரி அவங்க பண்ணால் பரவாயில்ல, வானதியும் கூட சேர்ந்துன்னா அவங்க கூட சேர்ந்துன்னு சிரிக்கிறா, கிண்டல் பண்ணுறா, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு. சரி அதுக்கு ஏன் தயங்குறீங்க, இதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியலைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் சரி உங்கள்கிட்ட எதுனா ஐடியா கேட்கலான்னு வந்தேன்னா. பாண்டி இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுங்க, பேசாமல் மனசுக்குள்ளே வச்சு நல்லா இருக்காதிங்க, அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் வந்தேன், நீ என்னை விட்டு கொடுத்துருக்கூடாது அந்த இடத்துல, நீயும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணி சிரிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிறத வந்து நிலா அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க வந்து காஃபி எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. காஃபி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படிப்பா இருக்கா, நல்லா இருக்கா அவங்க எப்படின்னு விசாரிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. போயிட்டோடனே இங்கே பார்த்திங்கன்னா பாண்டி வந்து திரும்பியும் நிலாவும் பாண்டி பேசுவாங்க. நீ தயங்காத பாண்டி, அவங்கக்கிட்ட ஓப்பனாக நீ வந்து பேசுகிறது தான் கரெக்டு, என்னை எப்படி நீ வந்து அவங்கெல்லாம் பேசுகிறது பரவாயில்ல, நீ என்னை விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேளு பாண்டி, நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கலாமாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு தாங்க அந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வானதிக்கிட்ட வந்து பாண்டி கேட்பாரா, வானதி என்ன பதில் சொல்லுவாங்க, ஏருக்கு மாறாக பதில் சொல்லுமா, இல்லை திரும்பியும் வந்து பிரேக் பண்ணிட்டு போவாங்களா என்னன்றதை நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.